ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் கூட எப்படி ஈஸியாக ப்ளவுஸை அந்த ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே தைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது நான் ஸ்பீடு பண்ணாமல் நார்மலாக நான் எவ்வளோ ஸ்பீடில் தைக்கிறேன் அப்படின்றது தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கை நான் சாதாரணமாக இதை நான் அடிச்சிருக்கேன். சிலர் ஹெம்மிங் கேட்பாங்க. அது ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் இப்படி அடிக்க தேவையில்லை. இது நான் ஜஸ்ட்டு அடித்து தான் கொடுக்குறேன்றதுனால நான் அடிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கை தைச்சிட்டு உடனே அடுத்து நான் இடுப்பு மடித்து தைச்சிருக்கேன். கீழே இடுப்பை மடித்து தைச்சிருக்கேன். இது நான் இதை வீடியோ பர்பஸ்க்காண்டி நான் எடுக்கலை. ஜஸ்ட்டு நான் எடுத்தேன். அதை ஒருத்தவங்க இப்படி கமெண்ட்டில் எப்படி சீக்கிரம் தைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால சரி அதை வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ பேக் தைச்சாச்சு, கை தைச்சாச்சு, 2 இதுவும் முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து டாட் பிடிக்கும்போது எப்போவுமே நான் வெட்டும்போதே நான் எல்லாமே ரெடி அளவாக மார்க் பண்ணிக்குவேன். அப்படின்னா நான் ஈஸியாக தைச்சிட முடியும். நம்ம எப்போவுமே ஒரு இதுக்கும் அளவு சட்டையை எடுத்து தைக்கிறதுக்கும் அளவு சட்டையை கையில் எடுக்காமல் தைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி தைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே அளவுகள் மார்க் பண்ணிவிட்டு தைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். டக் 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 டக்குன்னு நம்ம மிஷின்லேருந்து தைச்சிக்கிட்டே இருந்தோன்னா என்ன கேட்டால் அந்த அரை மணி நேரமே ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இது பண்ணுவேன். ஏன்னா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம சந்தேகப்படாமல் அப்படியே தைச்சிடலாம். என்ன ஒன்று, நம்ம லாஸ்ட்டு கை ஜாயின் பண்ணி இடுப்பு ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அளவு சட்டையை எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதுவும் தைச்சி முடித்து டாட்டும் பிடிச்சாச்சு. 3 வேலை முடிஞ்சிருக்கு. மொத்தத்தில் ஒரு 2.25 5 நிமிஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்குவோமே. 5 நிமிஷத்துக்குள்ளே ஆயிருக்குது. 5 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து என்ன வேலை இருக்குது? பட்டி ஜாயின் பண்ணுறது, கொக்கிப்பட்டி வீப்பட்டி, கை தைக்கணும், கழுத்து கிராஸ் பீஸ், இவ்வளோ தான் வேலை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வேறு மாதிரி மெத்தடில் ஜாயின் பண்ணுவேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். என்ன காரணம்னா இப்போ சைடில் ஏற்ற இறக்கங்கள் வருது இல்லையா, அது அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த மாதிரி தைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா பட்டி எப்படி தைக்கணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இல்லை இதுலேயே உங்களுக்கு புரியுது அப்படின்னாலும் ஓகே. நான் இது ஜஸ்ட்டு ஒரு இதாக தான் சொல்கிறேன். நல்லா தைக்க தெரிஞ்ச டெய்லர்ஸ் யாரும் கோவப்பட வேண்டாம். இது ஒரு இதுன்னு போட்டியா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். எல்லாருமே பிகினர்ஸ் தைக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நம்மளே மாதிரி பிகினர்ஸும் தைக்கணும் அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ பட்டி தைக்கிறது இது ஒரு மெத்தட். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் ஜாயின் பண்ணுவாங்க. நான் இந்த மெத்தடில் தான் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிருந்தது. அந்த இடத்த மட்டும் நான் லைட்டாக ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா என் பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா அதுக்கிட்ட போயிட்டு பேசிட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு. அதனால தான் லைட்டாக கொஞ்சம் இந்த வீடியோ சில இடத்துல ஸ்பீடாகவும் சில இடத்துல ஸ்டாப் ஆகியும் தெரியும். அது நான் வீடியோ ஓடுறதே நான் மறந்துட்டு பிள்ளைங்கக்கிட்ட பேசிட்டு வச்சுட்டு இருந்ததுனால அது கொஞ்சம் சில இடத்துல ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியும். சாரி. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா பட்டியை தைச்சி முடிச்சாச்சு. பட்டி வேலை முடிஞ்சிருச்சு. மொத்தத்தில் பார்த்தா எனக்கு பட்டி, கை இது எல்லாம் தைச்சி முடித்து ஃப்ரண்ட்டு முடிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம். மொத்தத்துலேயே 10 நிமிஷத்தில் தைச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. பட்டி தைச்சி முடித்தோடனே அடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கணும். கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. கொக்கிப்பட்டி வீப்பட்டி வைக்கிற இடம் ஹைட்டு ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டே செக் பண்ணிடுங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா ஏற்ற இறக்கம் வந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக வேண்டி நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கடன்னு முடிச்சிடலாம். இது ஒரு சாதாரணமாக
எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் லைனிங் ப்ளவுஸோ நார்மல் ப்ளவுஸோ இல்லை ஆரி ஒர்க் ப்ளவுஸோ எம்ப்ராய்டிங் போட்டதோ மாடல் ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ நீங்கள் எப்படி என்ன ப்ளவுஸ் தைச்சிங்கனாலும் பரவாயில்ல, இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். இது தைச்சோடனே ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். அந்த டாட்டை வந்து ஒரு வேளை டாட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, ஹைட்டு ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படின்னா கழுத்து சைடு குறைக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். முடியலை அப்படின்னா டாட்டில் ஒரு நூல் கணம் அளவு நம்ம வந்து கொஞ்சம் டாட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அந்த டாட்டில் அந்த 1/4 இன்ச்சில் ஒரு நூல் கணம் கூட போகிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எப்படினாலும் அது வந்து நமக்கு கரெக்டான அளவு தான் நம்ம வச்சுருக்குறோம். மேக்ஸிமம் நம்ம அளவுகள் வந்து தப்பில்லைன்ற பட்சத்தில் நமக்கு வந்து எந்த இதுவுமே மாறாது, ஏற்ற இறக்கங்களே வராது. ஒரு வேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா தான் நான் வந்து இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து சரி இந்த இடத்துல பார்க்கல அப்படின்னா எந்த இடத்துல சரி பண்ண முடியும் அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா கழுத்து ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணும்போது லைட்டாக ஒரு 1/4 இன்ச் பக்கத்துக்கும் கீழே அப்படின்னா வேணால் சரி பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியாது. நீங்கள் தைக்கும் போதே இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் தைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸி. இல்லாமல் நம்ம செய்யும்போது நம்ம பிரித்து 2 வாட்டி கஷ்டப்பட்டு தைச்சிட்டு அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப வேலை. அதை விட ஒரு வாட்டி செய்யும்போதே நீங்கள் உருப்படியாக செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நானாக இது வந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். சில விஷயங்கள்லாம் வந்து எதனால் டைம் ஆகுது, ஒரு ப்ளவுஸை வந்து எல்லோரும் தைக்கிறாங்கன்னா நம்மளால் ஏன் தைக்க முடியலை, நானும் இப்படியே தான் யோசிப்பேன். முன்னாடிலாம் வந்து ஸ்பீடாக தைக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். ஏன் இவங்களால முடியுது நம்மளால் ஏன் முடியலை. நான் வந்து அவங்க கூட போட்டி போட்டு தான் தைக்க ஆரம்பித்தேன். காரணம் நம்மளாலேயும் முடியும் அப்படின்றத நாம் நம்பணும். அதுதான், உங்களால் முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த இதை வந்து தப்பு இல்லாமல் தைக்க முடியும். நான் வந்து மிஷின்லேயே ஹூக் வச்சுருவேன். ஸோ எனக்கு வந்து ஹூக் வைக்கிற வேலை இல்லை. நான் இப்படி தைக்கிறதுனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நான் தைச்சிட்ருக்கும் போதே கஸ்டமர் வந்தால் கூட நான் அவங்க அப்படியே ப்ளவுஸு மிஷின்லேருந்து எடுத்த நிமிஷம் அப்படியே நான் கொடுத்துர்லாம். எனக்கு வேலை ரொம்ப மிச்சம். இது நான் கொக்கி வைக்காமல் மிஷினில் வைக்காமல் கையில் தைச்சேன் அப்படின்னா அந்த கொக்கிக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நான் வந்து இப்படி தைக்கிறதுனால எனக்கு டைம் ஆகிறதே எனக்கு தெரியறதில்ல. ப்ளவுஸ் நான் தைக்கிற மாதிரியும் தெரில, கொடுக்குற மாதிரியும் தெரில, ரொம்ப ஸ்பீடாக வேலை நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஒரு டிப்ஸ் தான். ஏன் அப்படின்னா கொக்கியை தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது எவ்வளோ ஒரு சோம்பல் பிடிச்ச வேலை அப்படின்றது வந்து எல்லா டெய்லர்ஸ்க்குமே தெரியும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெய்லர்ஸ் வந்து பொட்டிக் ஃபினிஷிங்கில் வந்து இப்போ வந்து இதை தைக்கிறதுக்கே வந்து படிச்சுக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி கொக்கியை வந்து எப்படி நம்ம வந்து இதில் கை வைக்காமல் அது மிஷின்லேயே வைக்கலாம், இல்லை கையில் வச்சு தைக்கிறது அதெல்லாம் கஷ்டம் அப்படின்றது வந்து எல்லாருமே இப்போ வந்து மாறிட்டாங்க. மிஷினில் நிறைய பேர் தைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்களுமே வந்து மிஷினில் தைக்கிறது வந்து சேஃபாக நல்லா இருக்குமா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நான் அந்த மாதிரி தைச்சி கொடுத்துருக்குறேன். யாருக்குமே கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. ஸோ தாராளமாக நம்பி தைங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் தைக்கிறேன். ஆனால் ஒரு இதுவும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை தைச்சாச்சு, பேக் தைச்சாச்சு, ஃப்ரண்ட்டு தைச்சாச்சு, அடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைச்சாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்து கழுத்து ஜாயின் பண்ணதுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன விஷயம், கழுத்து அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்குள்ளே கழுத்து கரெக்டாக நம்ம வெட்டியிருக்கோமா, நம்ம வெட்டியிருக்கிற அளவு தான் இருக்கா அப்படின்றத ஒரு செக்கிங் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வேளை இதில் கழுத்து பெருசாக வெட்டிட்டீங்க அப்படின்னா ஷோல்டரில் கொஞ்சமாக கிராஸ் கொடுத்து கம்மி பண்ணி அதை வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு பக்கத்தில் வந்து கம்மி பண்ணும்போது ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு ஒன்றும் ஃபால்ட் ஆகாது. அதுக்கும் கீழே நீங்கள் பிடிக்கும்போது தான் ஷோல்ட்ரு வந்து ரொம்ப ஃபால்ட் வந்துடும். அது மாதிரி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி முடித்த உடனே இடுப்பு வந்து ஒன்று போல் ஃப்ரண்ட்டு பேக்கு ஒன்று போல் வச்சுட்டு ஆம்கோல் சைடு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கான்றதை செக் பண்ணணும்.
அப்படி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுவும் ரொம்ப முக்கியமாக ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்படி நம்ம இதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் வராது. மேபி இப்படி செக் பண்ணும்போது ஏற்ற இறக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். அதாவது 1/4 இன்ச் அளவுக்கு தான் ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படின்னா ஆம்கோல் சைடில் வந்து லைட்டாக அந்த ஹைட்டை வந்து கம்மி பண்ணி விட்டுறலாம். இல்லை 1/2 இன்ச் பக்கமாக ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதில் ஒரு சின்ன டாட் பிடிச்சி விட்டுறலாம். அந்த சின்ன டாட் பிடிக்கிறதுனால வந்து டாட் ஷேப் மாறாது, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இது வந்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்கான டிப்ஸு. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் வராது. பெரும்பாலும் ப்ளவுஸில் வர்ற பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஒன்று சைடு ஜாயிண்ட்டு, அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இல்லைன்னா இடுப்பு பக்கத்தில் வந்து கரெக்டாக வரல ஹைட்டு அப்படிம்பீங்க. அப்படி வருது, உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து இது தான். நீங்கள் அந்த ஏற்ற இறக்கங்கள் வராமல் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் வந்து அதை கரெக்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தப்பு வராது. இப்போது இதை முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கையவே ஜாயின் பண்ணணும். கையை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நான் வந்து சென்டரில் இருந்து தான் கை ஜாயின் பண்ணுவேன். அதே மாதிரி கை ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நான் உள்வெட்டு வெட்டுவேன். முன்னாடியே உள்வெட்டு வெட்டிட்டு கை ஜாயின் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. எனக்கு அது வாக்காக இருக்கிறதுனால நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைப்பேன். இது நான் தைக்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தெரியுது. நான் இந்த மெத்தடில் தான் நீங்கள் தைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரண்ட்டு தைப்பாங்க. ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு பேக்கு தைச்சிட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு கையை ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கை மடித்து தைக்கிறதாவோ இல்லை ஹெம்மிங் பண்ணுறதாவோ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுடைய வாக்கை பொறுத்தது. எனக்கு இப்படி வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்குன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈஸியான மெத்தடாக ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல வரல, இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இதை தாண்டி ஈஸியான மெத்தட்ஸ் உங்களுக்கும் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ தான் நான் வந்து கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணுறேன். இப்போ கிராஸ் பீஸை நம்ம இப்போ ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நான் இனிமேல் தான் கழுத்து தைக்க போகிறேன். கை தைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்குது. இந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து கை தைச்சிட்டோம், கழுத்து தைக்க போகிறோம். அடுத்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே தைச்சி முடிச்சிட்டோம். இப்போது என்ன வேலைன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக கழுத்தை மட்டும் தைக்க போகிறோம். தைச்சி முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு நமக்கு தாராளமாக 5 நிமிஷம் போதும். எனக்கு இதில் ஏன் கூட 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் என் பிள்ளைங்கக்கிட்ட பேசுனதுனாலையும், 2வது இந்த கொக்கி இதெல்லாம் நான் வந்து மிஷின்லேயே வச்சிடுறதுனால எனக்கு வந்து அந்த டைமிங் இதில் வந்து போயிடும். அதனால தான் கொஞ்சம் இதாகுது. இதை நான் 2யும் மடித்து தைச்சிட்டு தான் தைக்கிறேன். நான் மித்தபடி நான் இந்த மாதிரி தைக்க மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து பானைக்கு வச்ச ப்ளவுஸு, அதனால தான் நான் வந்து இப்படி தைக்கிறேன். இப்போ ரவுண்ட் நெக்னால் நான் வந்து இப்படி தைக்க மாட்டேன். மித்தபடியான ரவுண்ட் நெக் ப்ளவுஸஸ்க்கெல்லாமே வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து அப்படியே தைச்சி அதுலேயே மடித்து அப்படியே கிராஸ் பீஸ் வந்து தைச்சிருவேன். இது வந்து பானைக்குன்றதுனால எனக்கு அந்த சின்னதாக முக்கில் வந்து திருப்பி விட்றதுக்கு வேணும் இல்லையா, அதனால் நான் வந்து இப்படி தைக்கிறேன். இதில் வந்து பானைக்குலேயுமே அந்த பானைக்கில் எப்படி தைக்கணும் அப்படின்றதையுமே நான் வந்து இதில் காட்டியிருப்பேன். அதுவுமே உங்களுக்கு வந்து ஈஸி தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய வேலை, இது பானைக்கு தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு அந்த பானைக்கு வைக்கிற இடத்துல லேசாக ஒரு சுருக்கு, அவ்வளோதான். அது நீங்கள் வச்சுட்டு தைக்கலாம். அல்லாமல் நான் வந்து இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக காட்டிட்டு தைச்சிருப்பேன். அது மாதிரியும் தைக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி. பானைக்கு தைக்கிறது எப்படி அப்படின்ற வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வேணுன்றவங்களுக்கு நான் வந்து திரும்ப அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2ஆக மடித்து தான் வச்சுருக்கிறேன். அந்த பானைக்கு வர்ற இடத்துல லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன சுருக்கு வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதை வந்து மடித்து ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு சுருக்கை வச்சு அந்த இடத்துல ஊசியை நிறுத்தி அடுத்து தைக்கிறேன். இது அடுத்ததில் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுவேன்னா அந்த பானைக்கு வந்து அப்படியே விரித்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து விட்டுட்டு
நேராக கோடு மாதிரி தைச்சிட்டு அந்த பானைக்குள்ளே வந்துச்சுல அந்த இடத்துல இருக்கிற துணியை மொத்தமுமே வீயாக கட் பண்ணியே எடுத்துருவேன். கிராஸாக கட் பண்ணாமல் வீயாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தைப்பேன். அது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. அதனால் நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கிடுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து வீடியோலாம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இது வந்து நான் முக்கு திருப்பினது, இது திருப்பாதது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றது ஃபுல்லாக அந்த கிளாத்தே இல்லாமல் கட் பண்ணி விட்டுருதேன். இதுலேயுமே அந்த இடத்துல இருக்கிற கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது நான் மடிக்கும்போது ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் சுருக்கே அடிக்காமல் ரொம்ப நீட்டாக வரும் ப்ளவுஸு. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி போடுறேன். இது வந்து தெரியாத பிகினர்ஸ்காண்டி திரும்பவும் சொல்கிறேன். இந்த பானைக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியாத பிகினர்ஸ்காண்டி இந்த ப்ளவுஸு. அதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இதை சொல்கிறேன். தெரிஞ்ச டெய்லர்ஸ் கண்டிப்பாக இது தெரியாதா அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து இது தெரியாதவங்களுக்காண்டி மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம்னு கமெண்ட் பண்ணியிருக்க பாரு, இது ஒரு பெரிய விஷயம் நீ வீடியோ போட்டிருக்க பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். திரும்ப தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வீடியோ போடுறோம். தெரிஞ்சுக்கட்டும். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கற்றுக் கொடுங்க, தப்பே இல்லை. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, பானைக்கிலலாம் எப்படி சுருக்கு வச்சு திருப்புதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால நான் வந்து இதை சொல்கிறேன். அதை அப்படியே நம்ம வந்து கிராஸ் பீஸ் அப்படியே கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் அப்படியே ஒரு திருப்பி மடித்தா போதும். மடிக்கணும்னா அந்த நம்ம கிராஸ் பீஸை உள்ளே தள்ளி விட்டால் போதும். இன்னொரு விஷயம், பானக் ப்ளவுஸ்க்கும் நான் கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்குமே நான் வந்து நேர் பீஸ் போட்டு தான் பானக் தைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. கிராஸ் பீஸ் போட்டும் தைக்கலாம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வேறு என்ன வீடியோ வேணுன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த நீங்கள் போடுற ஒரு லைக் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது எந்த அளவுக்கு முடியுது அப்படின்றது வந்து உங்களால் மட்டும்தான். எனக்கு எந்த அளவுக்கு முடியுதுன்றது எனக்கு தெரியும். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயிண்ட் மட்டும்தான். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து ஒரு 18 நிமிஷம் போயிருக்குது. இது போக இதில் இருக்கிற அந்த 4 தையலையும் போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அந்த 5 நிமிஷத்தில் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் 25 நிமிஷத்தில் ப்ளவுஸை அழகாக ஈஸியாக முடிச்சிடலாம். எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் எதுக்குன்னா அந்த ஹூக்கை வந்து நான் இப்படியே தைக்கிறதுனால, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தைச்சி முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக தைச்சி முடித்தாச்சு. இதே மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸை வந்து தைப்பேன். நான் நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் ரெண்டுமே நான் இந்த மாதிரி தான் தைப்பேன். எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து எனக்கு ஒரு வகைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைச்சி முடித்த ப்ளவுஸுக்கு அதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து இப்போ தான் செக் பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன். இப்போ செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு மட்டும் அளந்து பார்த்தா போதாது. இடுப்பு அளந்து பார்க்கணும். கையிலேருந்து ஆம்கோல்லேருந்து நம்ம கழுத்து வரைக்கும் உள்ள அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி மார்பு சுற்றளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சைடு ஏற்ற இறக்கங்கள் கரெக்டாக வந்திருக்கான்றதை பார்க்கணும். எல்லாமே கை அளவு கரெக்டாக வெட்டியிருக்கோமா, அதை வந்து கரெக்டாக மடிச்சிருக்கோமான்றதை பார்க்கணும். எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் செக் பண்ணுறதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செக் பண்ணுறேன் அப்படின்றது. இந்த மாதிரி தான் தைச்சி முடித்த ப்ளவுஸ்லையுமே நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணும்போது நமக்கு தப்பே வராது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம்.
இது வந்து ஒரு சாதாரணமான இதுதான். இது மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் கிடைக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இன்னமும் நிறைய பேர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் மிஷினில் இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ கழுத்து பார்த்திங்கன்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து செக் பண்ணுறேன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றத பாருங்கள். அந்த பாவாகட்டும், அந்த பாவுக்கு கொடுத்துருக்குற ஹைட் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அளவு எந்த மாறுதல்களுமே வரல. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா எந்த விதமான மாறுதல்களுமே வராது. என்னைய நம்பி தைங்க இந்த மாதிரி ஒரு மாடலை. இந்த டைமில், அதாவது தீபாவளி டைமில் நமக்கு நிறைய துணி இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தைச்சி முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஈஸியான மெத்தடு தான். நம்ம பழகிறதுல தான் இருக்குது. இதை மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக பழகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஈஸியாக இருந்ததா என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.